இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எனக்கும் கணித வகுப்புக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் இஸ் ஓன் பேஸ். அப்ப நிறைய கேள்வி கேட்பேன். 1 + 1 = 2 அப்படின்னா ஏன் அப்படிமே அடிதான் விடும். ஏன்னா நாங்க படிச்ச காலகட்டத்தில் சிறை கைதிகளை விட அதிகமாக அடி வாங்கினவன் நான். எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. வீட்டில் போர் அடிச்சா கூட என்னை கூப்பிட்டு கொண்டாரு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்ப எனக்கு பதிலே கிடைக்கல. அப்ப கணிதத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனா அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கமிட்டியில இரவு பகலாக வேலை பார்த்து நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி மாத்திருக்கோம்னா, இனி கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்க போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இப்படி அறிமுகப்படுத்தாம ஒரு கதையாக கற்றுத்தருகிற பொழுது, என்னிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன, ஹவு மெனி டாய்ஸ் போன்ற தலைப்புகளையே கதைகளை சார்ந்த தலைப்பாக வைத்து இந்த கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தருகிற பொழுது, கசப்பான ஒரு மருந்தை சின்ன வயசுல நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிப்புல சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருவாங்க. மருந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது, ஏதோ இனிப்பு சாப்பிட்டோம். அப்படி கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமான அந்த கணிதத்தை கற்கும் போதே இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய வழியில் இந்த கதைகளின் வழியே கணிதம் நிகழப்போகிறது.